நடக்கவே முடியாது. கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு மூச்சு சேர்த்து உட்காந்தாதான் நல்லா இருக்கும். நான் பெற்ற முத்துக்கள்லாம் இங்க வாங்க. அப்பா கூடுறாங்க. எப்பா வந்துட்டோம்ப்பா. என்ன விஷயம்ப்பா? அக்காங்க. அக்கா வந்து பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்கப்பா. எதுக்கு போயிருக்கா? ஊர்ல உள்ள ஃபுல் கதையை விட்டுட்டு இருப்பாளோ. சீக்கிரம் அவளை போய் கூப்பிட்டோம். சரிப்பா போறோம்ப்பா. அப்பா கூடுறாங்க ஒரு முக்கியமான விஷயமா. அப்பா கூடுறாங்களா? என்ன விஷயம்? அக்கா ஏதோ முக்கியமான விஷயமா கோவத்துல வேற இருக்காங்க. வாங்கக்கா. இப்ப வந்து அப்பா ரிட்டையர் ஆயாச்சு. இனிமே அப்பா ஒரு வேலைக்கும் போக மாட்டேன். இனிமே உங்க 3 பேரையும் நான் படிக்க வச்சிட்டேன். நீங்க தான் என்னைய பாக்கணும். அதனால இப்ப நான் உயிரோட இருக்கும் போதே அவங்களுக்கு சொத்தெல்லாம் பிரிச்சு வைக்க போறேன். என்னது யார் யாருக்கெல்லாம் என்ன சொத்து வேணுமோ உங்க கையில ஒப்படைச்சிட்டுறேன். உங்க அக்கௌண்ட்ல இருக்க எல்லா பணமும், அம்மா அக்கௌண்ட்ல இருக்க எல்லா பணமும், அம்மாவோட நகை, செயின், கம்மல், வளையல், மோதிரம் எல்லாம் எனக்கு வேணும். அவ்வளவுதானே, தந்துருவோம். ஏன் 2வது மோனே, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. வீடு என் பேர்ல எழுதி வைங்க, வைக்காட என் பேர்ல எழுதி வைங்க, மேற்கு கலக்கு எல்லா இடத்தையும் என் பேர்ல எழுதி வைங்க. அவ்வளவுதானே, தந்துருவோம். 3வது முத்து மகனே, இங்க வா. என்னமா வேணும்? அப்பா ஏமா மூத்தாரே, உன்னைய மாதிரி நகைக்கும் ஆசைப்படல. 2வது பையனே, உன்னைய மாதிரி சொத்துக்கும் ஆசைப்படல. உங்களை மாதிரி கண்டதுக்கும் ஆசைப்படல. அவன் என் மோனுக்கு நான் மட்டும்தான் வேணுமா, வேற எதுவும் வேண்டாமா. இதுக்குதான் நீங்க வந்து கூப்பிட்டதுக்கு வந்தோமா? நின்னுங்க இங்க வாங்க. 3வது பையன் தான் நல்ல காரியக்காரன். அன்னைக்கு மாதிரிலாம் அவன் கிடையாது. சரியான அவன் விவரம். நீங்க மூத்த மகளே, நீ கேட்டது நகை, இவன் கேட்டது இடம். இவன் வந்து என்னையே கேட்டிருக்கான். இந்த நகை இடம் ஃபுல்லா யாருக்குள்ளது? உங்க பேர்ல. அதனால அவனுக்குதான் நான் கொடுப்பேன். இப்ப இதுதான் அவன் எவ்வளவு பெரிய காரியக்காரனா இருந்தாலும் அப்பா மேல அவன் தான் பாசமா இருக்கான். 2 பேர் மாதிரி அது வேணும் இது வேணும்னு கேட்காம என்னையதான் இவன் கேட்டிருக்கான். உயிரோட இருக்க வரைக்கும் அவன் தான் என்னைய பாப்பான். அவன் மேலதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க 2 பேருக்கும் ஒண்ணும் கிடையாது. இப்படி சொல்லுவீங்க? அப்புறம் வேற என்ன சொல்ல? நீங்க தான் அப்பான்னு சொல்லிருக்கலாம்ல. பணத்துக்கு ரொம்ப ஆசைப்படுறீங்க. அதனால உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. பைபிள்ல என்ன சொல்லிருக்கு? பெற்றோரை கனம் பண்ணுங்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சு வளர்த்து விட்டுருக்கேன். நீங்க அங்க சொத்து நகைக்கு ஆசைப்படுறீங்களா? அப்போ நான் வேண்டாம். உங்களுக்கு என்ன? தெரியாம கேட்டுட்டோம். நீங்க தான் எங்களுக்கு வேணும்பா. நாங்க மனம் மாறிட்டோம்ப்பா. ஆமா, நீங்களும் என் அம்மா அப்பாவை தான் ரொம்ப நேசிக்கணும். வேற எதையும் நேசிக்க கூடாது. ஓகேவா? நீங்களும் பெற்றோரை கனம் பண்ணணும். போது அசட்டை பண்ணாம நல்லா பாத்துக்கிடணும். அப்படி இருப்பீங்களா தானே?